ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் குக்கரில் சோறு வைக்கிறதுக்கு இது மாதிரி அரிசியை களைஞ்சி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கரண்ட் குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரமாக. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்படின்னா ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி சேர்த்துக்கணும். எப்போவுமே கரண்ட் குக்கரில் வைக்கும்போது ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி வச்சுட்டு கூடவே எக்ஸ்ட்ரா நம்ம அரிசி வச்சதுக்கு கூடவே ஒரு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டா நல்லா சோறு நல்லா நம்ம அடுப்பில் எப்படி வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துடும். இதிலே உப்பு சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டு குக்கரில் தூக்கி வச்சிடலாம். இது மாதிரி குக்கரில் தூக்கி வச்சுட்டு அப்படியே வேகட்டும் விட்டுடலாம். வெந்ததுக்கப்புறம் சோறு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே வடித்த சோறு மாதிரியே இருக்கும். சோறு வெந்துருச்சு பார்ப்போம் பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும் வடித்த சோறு மாதிரியே இருக்குது பாருங்கள். இல்லைன்னா விதையாக இருக்கும். நம்ம கூட ஒரு டம்ளர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுனதுனால நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சோறு ரெடி ஆயிடுச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ்.